பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவில் விரைவில் 6G சேவை வரப்போகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை கரூர் செல்வதால் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டைகள் விநியோகம். காவிரி தண்ணீரை தரவில்லை என்றால் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ராஜேஷ்குமார் விஸ்வநாதனை விடுவிக்க தயார் என காங்கிரஸை தாவேக அரசு எச்சரிக்குமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களின் பெயர்களை தாவேக அரசு மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆதங்கம். திமுக இன்றைக்கு 59 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு உண்டு. சென்னை அசோக் நகரில் தொல் திருமாவளவன் உரை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவில் விரைவில் 6G சேவை வரப்போகிறது என்று ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா பயணத்தை நிறைவு செய்து அடுத்த கட்டமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். அப்போது மெல்போர்ன் விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். அப்போது இந்தியாவின் அணுசக்தி திட்டங்களுக்கு உதவும் வகையில் இந்தியாவிற்கு யுரேனியம் வழங்க ஆஸ்திரேலியா ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க ககன்யான் விண்வெளி திட்டத்தில் இணைவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு ஆதரவாக கோகோஸ் தீவுகளில் தற்காலிக விண்வெளி கண்காணிப்பு நிலையத்தை அமைக்கவும் ஆஸ்திரேலியா ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் அணுசக்தி, கடல் பாதுகாப்பு போன்ற முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இதனையடுத்து இந்திய சமூகத்தினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வணக்கம் மெல்போர்ன் என தமிழில் பிரதமர் நரேந்திர மோடி உரையை தொடங்கினார். மேலும் வீட்டில் இருக்கும் பால் ஆஸ்திரேலிய பாலாக இருக்கலாம், ஆனால் அதில் போடப்படும் டீ இந்திய தேநீர், பருப்பும் காய்கறிகளும் ஆஸ்திரேலியாவினுடையதாக இருக்கலாம், ஆனால் அவை அசல் இந்திய மசாலா பொருட்களால் தயாரிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் வீட்டில் இருக்கும் பால் ஆஸ்திரேலியா பாலாக இருக்கலாம், ஆனால் அதில் போடப்படும் டீ இந்திய தேநீர், பருப்பும் காய்கறிகளும் ஆஸ்திரேலியாவினுடையதாக இருக்கலாம், ஆனால் அவை அசல் இந்திய மசாலா பொருட்களால் தாளிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியா உதவிக்கரம் நீட்டும் போது பாஸ்போர்ட்களை பார்ப்பதில்லை, இந்தியா உதவி பொருட்களை அனுப்பும்போது பாஸ்போர்ட்டின் நிறத்தையும் பார்ப்பதில்லை, அதனால்தான் உலகம் இந்தியாவின் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்துள்ளது என்று தெரிவித்த அவர், கடந்த 12 ஆண்டுகளில் 3வது முறையாக ஆஸ்திரேலியாவிற்கு வருகிறேன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான கிரிக்கெட் உறவு உணர்ச்சி பூர்வமானது என்றும் விரைவில் 6G தொழில்நுட்பம் இந்தியாவில் வரப்போகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை கரூர் செல்வதையொட்டி QR கோடுடன் கூடிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்குவதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் நாளை கரூருக்கு செல்கிறார். தொடர்ந்து அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். முன்னதாக அவர் காலை 11 மணிக்கு விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு கரூர் செல்கிறார். அப்போது வழி நெடுகிலும் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து அவர் கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் உள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக கலையரங்க மைதானத்தில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு அரசு சுற்றுலா மாளிகைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்க உள்ளார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். இதில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு பணிக்கான ஆணை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார்.
அதன்படி பல்வேறு அரசு துறையின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி தண்ணீரை தரவில்லை என்றால் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ராஜேஷ்குமார் விஸ்வநாதனை விடுவிக்க தயார் என தாவேக அரசு காங்கிரஸை எச்சரிக்குமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் நமது பறந்து விரிந்த பாரதத்தில் பல்வேறு மாநில ஆட்சியாளர்கள் உள்ளனர். அவர்களில் திமிருத்தனமும் அதிகார மமதையும் சர்வதிகார மனப்பான்மையும் சகோதரத்துவத்தை சீர்குலைக்கும் எண்ணம் கொண்ட ஒரே ஆட்சியாளராக திகழ்வது கர்நாடகத்தை நிர்வகிக்கும் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் என்பது நம் நாட்டின் சாபக்கேடு என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களின் வேளாண் தொழிலுக்கு காவிரி நீரை நம்பிதான் இருக்கிறார்கள். சுமார் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட மக்கள் குடிநீருக்கு காவிரி நீரை பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் தண்ணீருக்காக நாம் அவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்றும் கர்நாடக ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்களே தவிர காவிரியில் நமக்குள்ள உரிமையை உணர மறுக்கின்றார்கள் என்றும் கர்நாடக மாநிலத்தின் பெரும் வளர்ச்சிக்கு அங்கு வாழும் தமிழர்களின் உழைப்புதான் காரணம் என்பதை தற்போது ஆட்சி செய்யும் கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மறந்துவிடக் கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி தண்ணீரை தரவில்லை என்றால் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ராஜேஷ்குமார் விஸ்வநாதனை விடுவிக்க தயார் என தாவேக அரசு காங்கிரஸை எச்சரிக்குமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக அரசு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களின் பெயர்களை அதிரடியாக மாற்றம் செய்து வரும் நிலையில் பெயரை மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அரசு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார சுமையின்றி பயணம் செய்யும் வகையில் இலவச பயண திட்டம் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கனவு திட்டமான இத்திட்டத்திற்கு மகளிர் விடியல் பயணம் என்று பெயரிடப்பட்டு பேருந்துகளின் முகப்பு மற்றும் பின்புற கண்ணாடிகளில் டிஸ்பிளே போர்டுகளில் அவற்றை காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் பெயரில் இருக்கும் விடியலை தாவேக அரசு நீக்கி மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் திமுக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டத்தின் பெயரில் விடியல் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு சுருக்கமாக மகளிர் பயணம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து மண்டல பேருந்துகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்த அவர் பெயரை மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். திமுக இன்றைக்கு 59 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்கு உண்டு என்று சென்னை அசோக் நகரில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 500 நபர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து மேடையில் தொல் திருமாவளவன் பேசினார். அப்போது இந்த இயக்கத்தில் சிறுத்தைகளாக இணையும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் என்றும் விடுதலை சிறுத்தைகள் புரட்சிகரமான மாற்றத்தை முன்னிறுத்தி அரசியல் இயக்கமாக செயல்படுகிறது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முடிவுகள் இன்னும் பல விவாதங்களுக்கு இடம் கொடுத்துள்ளது என்றும் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைத்து விமர்சிக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது என்றும் வழக்கமான அரசியல் அணுகுமுறைகளை கடந்து அரசியல் ஜனநாயக அணுகுமுறைகளை முன்னெடுத்து சென்றோம் எனவும் இதை புரிந்து கொள்வதற்கு பலருக்கு சிக்கல் உள்ளது எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் இந்த கையெழுத்து இயக்கத்தை வாக்களித்த மக்களையே ஏமாற்றுகிற வகையில் தமிழ்நாட்டில் குதிரை சண்டை என்ற புதிய வளர்ச்சி நடைபெறுகிறது என்றும் அதற்கு நல்ல விலைகள் கிடைக்கிறது என்றும் விழுப்புரத்தில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி விமர்சித்துள்ளார்.
விழுப்புரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆதி திராவிடர் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியின் பிரிவாக இருப்பதால் மற்றவர்கள் இணைய முடியாத சூழல் உண்டு, அதற்கு விரிவான பொருளும் உண்டு எனவும், அயோத்திய தாசர் போன்றவர்கள் கூட திராவிடம் என்பது ஒரு அடையாளம் என சொன்னார்கள். சமூக நீதி முதலில் வழங்க வேண்டும் என்றால் ஆதி திராவிடர்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வாக்களித்த மக்களை ஏமாற்றுகிற வகையில் தமிழ்நாட்டில் குதிரை சண்டை என்ற புதிய வளர்ச்சி நடைபெறுகிறது என்றும், அதற்கு நல்ல விலைகள் கிடைப்பதாகவும், வாக்கு வாங்கிய மனிதர்களுக்கு அதிக விலை கிடைப்பதாகவும் திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். ஏன்னா நீண்ட காலமாக இருக்கிற ஒரு வரலாற்று பெயர் அதுதானே தவிர திராவிடர் என்பது பெரியார் சொன்னார். ஆதி திராவிடர், வீதி திராவிடர், பாதி திராவிடர் கிடையாது. ஆனால் ஆதி திராவிடர் என்பது குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை காட்டுகிறது என்பதற்கு மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட சமூக அநீதியினாலே ஒதுக்கப்பட்டவர் என்பதை காட்டுகிறது. எனவே நான் சமூக நீதி என்றதற்கு விடுதிகளுக்கு பெயர் வைக்கலாம். அதிமுகவின் 41 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக தான் உள்ளோம் என்றும் சென்னை தலைமை செயலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை பார்ப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தளவாய் சுந்தரம் ஆகியோர் வருகை புரிந்தனர். நீண்ட நேரமாகியும் சபாநாயகர் தலைமை செயலகம் வராததால் சட்டப்பேரவை செயலாளர் சாந்தையை சந்தித்து மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக சட்டமன்ற குழு தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் தலைமை செயலகத்தில் உள்ள அறையை சீர் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் ஏற்கனவே மனு அளித்தோம் என்றும், இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து அது குறித்து கேட்டறிந்தோம் என்றும், அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அறையை நாளை சீர் செய்வதற்கான பணியை துவங்குவதாக தெரிவித்துள்ளனர் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தெரிவித்தார். மேலும் 41 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்றும், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது பாருங்கள் தெரியவரும் என்றும் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகாலங்களில் வெப்பம் அதிகரித்து எல் நினோ பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் மத்திய அரசின் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் பயிர்களை காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என வேலூரில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடம் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டியவைகள் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் வேளாண்மைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மனித வளத்துறை அமைச்சர் சரத்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலழகன், சுரேஷ்குமார், சுகுமார், சிந்து, வினோத் கண்ணா, சுதாகர், ஹாஹிரா, கபில் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், வேளாண்மை இயக்குனர் சங்கர், மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ், மாவட்ட வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்தில் முன்னதாக வேளாண்மை கண்காட்சியை அமைச்சர் விக்னேஷ் பார்வையிட்டார். அதன் பின் கூட்டத்தில் அமைச்சர் விக்னேஷ் பேசினார். அப்போது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் விவசாயிகள் என்றும், அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மண்வள மேம்பாட்டிற்கான திட்டங்களை வகுத்து வேளாண் மக்களின் கருத்துக்களை கேட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை போதிய நீர் இருப்பு இல்லாததால் இந்த முறை திறக்க இயலவில்லை என்றும், இருப்பினும் முதலமைச்சரின் அறிவுரையின்படி டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் ரூபாய் 134 கோடியில் குறுவை சிறப்பு திட்ட செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் அருகே ஆந்திர மாநிலத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆந்திர மாநில எல்லையில் அமைந்துள்ள பெருமாள் பள்ளி சோதனை சாவடி அருகே பரதராமை காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திர மாநிலத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பேரணாம்பட்டை அடுத்த ராஜக்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ்,
ஆம்பூரை அடுத்த கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த சேகர் என்பதும் அவர்கள் வைத்திருந்த பையில் 1.5 கிலோ கஞ்சா இருந்ததும் அதை ஆந்திர மாநிலத்திலிருந்து கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்துடன் காவல்துறையினர் கஞ்சாவை பறிமுதல் செய்து ஆகாஷ், சேகர் இருவரையும் கைது செய்தனர். ஒரு மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அனைவரும் கல்வியறிவு பெற வேண்டும் என்று தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வடக்கு பாப்பான்குளம் பகுதியில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. முகாமினை மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் பார்வையிட்டார். முகாமில் மாவட்ட சமூக நலத்துறை, தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை, கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கின்ற நலத்திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நலத்திட்டங்களை வழங்கி பொதுமக்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று மனுக்களை பெற்றார். அப்போது பேசிய அவர், ஒரு மாவட்டம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அனைவரும் கல்வியறிவு பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் நாளை முதலாக கரூருக்கு வருகை தருவதை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலாக கரூர் மாவட்டத்திற்கு நாளை ஜூலை 10ஆம் தேதி வருகை தர உள்ளார். இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு விஜய் கரூருக்கு வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சோக நிகழ்வு மீண்டும் நடைபெறாத வண்ணம் முதலமைச்சர் விஜய் பயணிக்க உள்ள சாலையின் இரு புறங்களிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் அலங்கார பணிகளும் பாதுகாப்பு ஏற்பாடு பணிகளும் நடைபெற்று வருகிறது. நாளைய நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சந்திப்பும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் திருவுருவ படங்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும், அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான பணிகளும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணிகளும் நடைபெறும் என தெரிய வருகிறது. ஆனால் கரூர் மாவட்டம் சார்பில் முதலமைச்சர் நிகழ்ச்சி நிரல் தொடர்பான எந்த குறிப்புகளும் செய்தியாளர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கம் அருகே தூய்மை பணி வழங்காததை கண்டித்து பெண் தூய்மை பணியாளர் தன் மகனுடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காஞ்சி அருகே உள்ள நயம்பாடி கிராமத்தில் கணவரை இழந்து கடந்த 9 மாதங்களாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ஜீவா என்பவரை பணியில் இருந்து விலகிவிட்டு கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு தூய்மை பணியை வேண்டாம் என்று விட்டு சென்ற முருகன் என்ற நபரிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு தூய்மை பணியாளர் பணியினை முருகனுக்கு வழங்கியுள்ளதாகவும் தனக்கு அநீதி இழக்கப்படுவதாகவும் ஜீவா குற்றம் சாட்டினார். இதனிடையே மன உளைச்சலுக்கு ஆளான ஜீவா தனது 7 வயது மகன் மீதும் தன் மீதும் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ வைக்க முயன்றார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை மேற்கொண்டு தூய்மை பணியாளர் பணியினை மீண்டும் தனக்கு வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பாரசாலை அருகே இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்ற பெண்ணின் கழுத்திலிருந்து 7 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற இருசக்கர வாகன வழிப்பறி கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள பாரசாலை அருகே 4 வழி சாலை வழியாக கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்த குமார், அனிஷா தம்பதியினர் தனது மகளின் மருத்துவ சிகிச்சைக்காக இருசக்கர வாகனத்தில் திருவனந்தபுரத்திற்கு சென்றனர். இவர்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் திடீரென அனிஷாவின் கழுத்திலிருந்த 7 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அப்போது நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த தம்பதியினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனையடுத்து வழிப்பறி சம்பவம் குறித்து தம்பதியினர் பாரசாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்தின் மூலம் வழிப்பறி கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட பறக்கும் படை வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு
3354 கிலோ ரேசன் அரிசி மற்றும் 1840 லிட்டர் மண்ணெண்ணெயை பறிமுதல் செய்து அரசு கிடங்கில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்ட பறக்கும் படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் வருவாய்த்துறையினர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செம்பங்கரை பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் ஆட்டோவில் கடத்தி வந்த 554 கிலோ ரேசன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். அப்போது ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து நள்ளிரவில் கேரளாவிற்கு கடத்துவதற்கு ஹெலன் நகர் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ ரேசன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று அதிகாலையில் நடுதுறை மீனவ கிராமத்தில் பாழடைந்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500 கிலோ அரிசியையும் 1700 லிட்டர் மானிய விலை மண்ணெண்ணெயையும் வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று அதே பகுதியில் புல்வெளியில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக மண்ணில் புதைத்து வைத்திருந்த 140 லிட்டர் மண்ணெண்ணெயையும் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் மதியம் முதல் விடியற் காலை வரை நடைபெற்ற சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட 3354 கிலோ ரேசன் அரிசி மற்றும் 1840 லிட்டர் மண்ணெண்ணெயை வருவாய்த்துறையினர் அரசு கிடங்கில் ஒப்படைத்தனர். கொல்லங்கோடு அருகே தனிநபர் நிலத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் என்று பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் முதலமைச்சரின் தனி பிரிவுக்கும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அடுத்த அடைக்காக்குழி ஊராட்சிக்குட்பட்ட மேல நெய்தவிளை செல்லும் சாலையோரம் தனிநபர் தனக்கு சொந்தமான நிலத்தை சுற்றி சிமெண்ட் கற்களால் மதில் சுவர் கட்டியுள்ளார். தற்போது இந்த மதில் சுவர் சேதமடைந்துள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் உள்ளது என்றும் இதனால் இவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவர்கள் பொதுமக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும் என்றும் நிலத்தின் உரிமையாளரிடம் பொதுமக்கள் முறையிட்டும் அதனை அவர் கண்டுகொள்ளவில்லை என்பதால் ஊராட்சி நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் காலை வேளையில் திடீரென மதில் சுவர் நீண்ட தூரத்திற்கு இடிந்து சாலையின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக மதில் சுவர் இடிந்து விழும் நேரத்தில் அந்த வழியாக யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் மதில் சுவர் திடீரென இடிந்து விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் 41 பேர் உயிரிழப்பு குறித்து சர்ச்சை கருத்து பதிவிட்ட யூடியூபர் பயாஸ் உசைன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல்துறை ஆணையரிடம் வழக்கறிஞர் ஆதித்யன் புகார் அளித்துள்ளார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அந்த சம்பவம் குறித்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதாக கூறி யூடியூபர் பயாஸ் உசைன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளனர். வழக்கறிஞர் ஆதித்யன் அளித்த புகாரில் பண்டிங் என்ற யூடியூப் சேனலில் ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் பயாஸ் உசைன் என்பவர் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து இழிவாக பேசியதாக குற்றம் சாட்டினார். மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணையும் நடைபெற்று வரும் நிலையில் அதனை நகைச்சுவை நிகழ்ச்சியில் கேலியாக பேசியது பொதுமக்களின் உணர்வுகளையும் புண்படுத்தும் வகையில் இருப்பதாக புகாரில் வழக்கறிஞர் ஆதித்யன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கறிஞர் ஆதித்யன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த ஜூன் 7ஆம் தேதி பயாஸ் உசைன் தனது நிகழ்ச்சியில் 41 பேரை கொன்றவர்கள் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஆனால் என் மீது வழக்கு போடுகிறார்கள் என்றும் கரூர் துயர சம்பவத்தை நகைச்சுவையாக சித்தரிக்கும் வகையிலும் பேசியுள்ளார். உயிரிழந்தவர்களை இழிவுபடுத்தும் வகையிலான இத்தகைய பேச்சுகள் சமூக வலைதளங்களில் தேவையற்ற சர்ச்சைகளையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துகின்றனர் என்றும் ஆதித்யன் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசிய பயாஸ் உசைன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாக வழக்கறிஞர் ஆதித்யன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பிற்கு எதிராக மேகதாட்டு அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக முதலமைச்சர் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமின்முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்முன் அன்சாரி தலைமை வகித்தார். கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் முகமது நாசர் முன்மொழிவுரை ஆற்றினார். கருத்தாய்வு நிகழ்வை கட்சியின் பொருளாளர் கேப்டன் சையது அகமது பரூக் விளக்கி பேசினார். செயற்குழுவின் நோக்கங்கள் குறித்து துணைத் தலைவர் ரிபாய் உரையாற்றினார். இணை பொதுச் செயலாளர் தாசுதீன் வரவேற்புரை வழங்கினார். மாநில துணை பொதுச் செயலாளர் கலைக்குயில் இப்ராஹிம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கூட்டத்தில் புதிதாக இஸ்லாத்திற்கு மாறுபவர்களுக்கு பிசிஎம் சான்றிதழ் கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கட்சியின் உட்கட்டமைப்பு சீர்திருத்தம், தீவிர உறுப்பினர் சேர்க்கை, தமிழக அரசியல் நிலவரம் குறித்து வாதிடப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்முன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குதிரை பேர சம்பவத்தில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு குறித்து அவர்தான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், குற்றம் சுமத்தப்பட்டவர் விளக்கமளித்த பிறகுதான் மற்றவர்கள் பதில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்றும் தமிழ்முன் அன்சாரி தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என சென்னை தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தினர். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முருகன் தலைமையிலான விவசாயிகள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்தனர். அதன்பின் தலைமை செயலகத்தில் கரும்பு விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் செயல்பட்டு வந்த தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த 8 ஆண்டுகளாக மூடப்பட்டிருப்பதால் அப்பகுதி கரும்பு விவசாயிகளும் அதனை சார்ந்த தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், ஆலையை மீண்டும் திறக்கப்பட்டால் சுமார் 5 லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் ஒருங்கிணைப்பாளர் முருகன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கோட்டூர் கிராமத்தில் வசிக்கும் தலித் மக்களுக்கு 100 நாள் வேலை வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கோட்டூர் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கோட்டூர் கிராமத்தில் தலித் மக்களை புறக்கணித்த ஊராட்சி மன்ற தலைவர் முருகையனிடம் 100 நாள் வேலைக்கான மனுக்களை பலமுறை கொடுத்தும் அவர் கண்டு கொள்ளாமல் மெத்தன போக்காக செயல்படுவதாக அறிந்த கோட்டூர் கிராம பெண்கள் 300க்கு மேற்பட்டோர் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதியிடமும், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், வெளிநாடு வாழ்த்தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசிடமும் ஊராட்சி மன்ற தலைவர் முருகையனின் மெத்தன போக்கு குறித்தும் 100 நாள் வேலை திட்ட பணிகள் குறித்தும் கோட்டூர் கிராம மக்கள் மனு அளித்தனர். மனு தொடர்பாக அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தற்போதைய அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்றும் பெண்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தலித் மக்களுக்கான 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கோட்டூர் ஊராட்சி பெண்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதனிடையே ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதியிடமும் மனு அளித்ததின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என பெண்களிடம் முத்து கணபதி தெரிவித்தார். அப்போது ஆவேசமடைந்த சில பெண்கள், எத்தனை முறைதான் உங்களிடம் மனு கொடுப்பது என்றும், எங்களுக்கு கூடிய விரைவில் 100 நாள் வேலை தரவில்லை என்றால் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் 2வது நடைமேடையில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். கேரள மாநிலம் கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் பழமையான கட்டிடங்கள் அதிக அளவில் உள்ளது. இந்நிலையில் ரயில் நிலைய வளாகத்தில் இருந்த பழைய கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து 2வது நடைமேடையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. கட்டிடம் இடிந்து விழுந்தபோது பயணிகள் யாரும் நடைமேடையில் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்தின் காரணமாக ஏறநாடு அதிவிரைவு ரயில், நேத்ராவதி விரைவு ரயில் உட்பட பல்வேறு ரயில்கள் பல்வேறு வழிகளிலேயே நிறுத்தப்பட்டது. இதேபோல் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் 1, 2, 3வது நடைமேடைகள் மூடப்பட்டு 4வது நடைமேடை வழியாக மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டது. இதனிடையே ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள பழமையான கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என
ரயில்வே பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் அமைந்துள்ள அருள்மிகு விலங்கு தரித்த விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பட்டினத்தார் துறவு பூண்ட பின்னர் தனது செல்வங்கள் அனைத்தையும் மக்களுக்கு தானமாக வழங்கிடுமாறு அமைச்சர் சேத்தனாருக்கு கட்டளையிட்டார். அதன்படி சேர்த்தனார் அனைத்து பொருட்களையும் பொதுமக்களுக்கு வாரி வழங்கிவிட்டார். ஆனால் பூம்புகாரை ஆண்ட மன்னன் தானமாக வழங்கிய பொருட்களுக்கு கணக்கு கேட்டபோது சேர்த்தனார் தன்னிடம் கணக்கு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். உடனே கோபம் கொண்ட பூம்புகார் மன்னர் சேர்த்தனாரை கையில் விலங்கு பூட்டி சிறையில் அடைத்தார். இது குறித்து தகவலறிந்த அவரது குடும்பத்தினர் சேத்தனாரை காப்பாற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதரண்யேஸ்வரரை வேண்டினர். வேண்டுதலை நிறைவேற்ற ஸ்வேதாரண்யேஸ்வரர் சேத்தனாரை மீட்க விநாயகரை அனுப்பி வைத்தார். விநாயகர் சிறையிலிருந்த சேத்தனாரின் கைவிலங்கை தரித்து அவரை விடுதலை செய்தார். அவ்விநாயகரே திருவெண்காட்டில் விலங்கு தரித்த விநாயகராக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். இந்நிலையில் சிறப்பு வாய்ந்த விநாயகர் திருக்கோவில் புனரமைக்கப்பட்ட கடந்த 7ஆம் தேதி 4 கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பூர்ணாகதி மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விலங்கு தரித்த விநாயகராக பெருமானை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியாவில் விரைவில் 6G சேவை வரப்போகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை கரூர் செல்வதால் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டைகள் விநியோகம். காவிரி தண்ணீரை தரவில்லை என்றால் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ராஜேஷ்குமார் விஸ்வநாதனை விடுவிக்க தயார் என காங்கிரஸை தாவேக அரசு எச்சரிக்குமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களின் பெயர்களை தாவேக அரசு மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆதங்கம். திமுக இன்றைக்கு 59 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு உண்டு. சென்னை அசோக் நகரில் தொல் திருமாவளவன் உரை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.